நீ ஏன் பார்வதி என்ன வந்து கண்ட்ரோல் பண்ணல? நான் வந்து அந்த மாரி வார்த்தை விட்டப்போ அப்படிங்கிற மாரி கமருதீன் வந்து பார்வதி கிட்ட ஒரு கேள்வி கேட்க, அதுக்கு பார்வதி என்ன ரெஸ்பாண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். ஸோ இப்போ கார் உள்ள உட்காந்துட்டு அவருக்கு வந்து வழக்கம் போல் வந்து கோவத்துல பேசிருவாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ரியலைசேஷன் வரும். அதே ஒரு பேட்டர்ன் தான் இப்பயும் ஃபாலோ ஆகுது. இப்போ அவருக்கு வந்து புரியுது நம்ம பேசினதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து பார்வதி கிட்ட வந்து கேட்குறாரு. நான் வந்து ஓவரா பேசிட்டேனோ அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. அதுக்கு வந்து ஆமாடா நீ ரொம்ப ஓவரா தான் பேசிட்ட அப்படிங்கிற மாரி பார்வதி சொல்கிறாங்க. எடிட்லலாம் வந்து போயிடுமா இல்லை போட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லும்போது பார்வதி வந்து அப்படியெல்லாம் இல்லை போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, ரொம்ப சீரியஸ் இஷ்யூ ஆகிடுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கமருதீன் கேட்க, அதுக்கப்புறமா வந்து அதுக்கு பார்வதி வந்து சொல்கிறாங்க, நீ சாரி கேட்டுரு. அது மட்டும் இல்லாமல் நீ வந்து நீ சாரி கேட்டுரு அப்படின்னு சொன்ன உடனே கமருதீன் வந்து கேட்குறாரு, நீ அட்லீஸ்ட் நீயாவது வந்து என்னை ஸ்டாப் பண்ணியிருக்கலாம்ல, நான் பேசும்போது ஏன் வந்து கண்ட்ரோல் பண்ணல என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டதுக்கு, அந்த இடத்துல வந்து பார்வதி வந்து என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அதுக்குள்ளே இவங்க பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. பட் உண்மையிலேயே எல்லாருக்கும் தோணுன ஒரு விஷயம் அதுதான். பார்வதி நினச்சிருந்தா அந்த இடத்துல வாயை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம் கமருதீனை. பட் அந்த இடத்துல வந்து அட்லீஸ்ட் வந்து சில வார்த்தைகளை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். பட் அந்த இடத்துல பார்வதியும் வந்து எதுவுமே அது எஃபோர்ட்டே வந்து போடல. ஸோ நிறைய டைம் வந்து கமருதீனை வந்து வார்த்தை விடாத அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. பட் இன்றைக்கி அவங்க அந்த இடத்துல எங்கேயுமே வந்து ஸ்டாப் பண்ணல. ஈவன் அவர் வந்து ரொம்ப மோசமாக பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சும் அது ஏன்னு தெரியல. அதுக்கப்புறமா வந்து கமருதீன் வந்து சொன்னார், நான் இப்போ வெளியே போனால் கூட வந்து பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா கடைசியாக வந்து பார்வதி சொல்கிறாங்க, நீ ஓவராக தான் வந்து பேசிட்ட, வீக்கெண்டில் சாரி கேட்டுட்டு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கோ அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதி வந்து இப்போ கமருதீனுக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்தது வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அந்த காருக்குள்ளே 5 பேர் உட்காந்துட்டே தான் இருக்காங்க. ஸோ எப்போ எழுவாங்கன்னு தெரியல. ஃபர்தராக நெக்ஸ்ட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.